வணக்கம். எஸ்என் தமிழா சேனல் வந்து அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாடு பூராமே பார்த்தீங்களா எக்கச்சக்கமான மாடு வந்துருந்துச்சு. போன வீடியோ காட்டிலும் போன ஞாயிற்றுக்கிழமை ஒன்று போட்டேன், சனிக்கிழமை ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா புதன்கிழமை சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு ஒன்று போட்டிருக்கான். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். நல்லா மாடு பூராமே நல்லா சூப்பரான மாடு தான் வந்துருந்துச்சு. அதை ஃபுல்லாகவே நம்ம எடுத்திருந்தோம். வாரம் சந்தையில் சனிக்கிழமை நடக்குது. சனிக்கிழமை நடக்கிற சந்தை பூரா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய இருப்பீங்க. அவங்க பூரா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்த காலம் மாடு பூராமே நல்ல தரமான இது மாடு, காங்கேய மாடு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா புருவட்டு. இதுக்கெல்லாம் பாருங்களேன், தும்மிலே சாஞ்சு போச்சு, அந்த அளவுக்கு இருக்குது. காங்கேய மாடை பொறுத்தளவு நல்லா முக லட்சணங்கள் நல்லா இருக்கும். மாடுகளை பொறுத்தளவில் புருவட்டு உயரம் தரம் எல்லாமே இருக்கும். இது பாருங்கள், நல்லா வெள்ளை சூப்பராக இருந்துச்சு மாடு. நல்லா அரை தும்மில் மாடு, கட்டக்கை மாடு, நல்லா ஏறுவாள், அதில் பூராமே இருந்துச்சு. இங்கிட்டு பூரா பார்த்தீங்கன்னா நல்லா ஜாதி மாடு பூராமே கிடக்கு. பால் மாட்டிலேருந்து எல்லாமே கலந்து தான் கிடக்கு. அதையுமே பூராமே எடுத்துருக்கேன். நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வர்ற மாடு பூராமே அந்த அளவுக்கு ஜாதி மாடு நிறையா வந்துருந்துச்சு. பால் மாடு, கறி மாடு, இந்த மாதிரிலாம் எல்லாமே வருது. வத்துப்பால் மாடு, கண்டு எல்லாமே வருது. இளங்கண்டு மாடுமே நிறையா வருது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை அவ்வளோ எடுக்கலை. நிறையா இது பார்த்தீங்கன்னா உள்ளே போனோம்னா இருக்கும். இவரெலாம் இது வரைக்கும் வந்தது கிடையாது. இவர் வாங்கியிருக்கார் இந்த லைன் ஃபுல்லாக மாடு. அவ்வளோ மாடு வாங்கியிருந்தாப்புல. அவர் தான் பூரா மாட்டுமே அதை பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல. சரி, அப்போ வந்து வியாபாரி எந்த அளவுக்கு வந்து இறங்கியிருக்காங்க, நிறையா பேர் இறங்கியிருக்கனால தான் வந்து இந்த மாதிரி மாடு விலை பூராமே அதிகமாக இருந்துச்சு. இந்த அங்கிட்டு கிடக்க நாட்டு பஸ்ஸெல்லாம் பாருங்கள், நல்லா தும்மல் கட்டு மாடு உயரம் தரமாக இருக்குது. அந்த மாதிரி மாடெல்லாம் கண்டு எடுக்கும்போது புருவட்டு சரியான புருவட்டு வருங்க மாடுக. இந்த மாடுமே பாருங்கள், நல்லா தலை செட்டு மாடு பூரா, நாட்டு மாடு பூராமே தரமான மாடுக. அந்த மாடு பூராமே வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறையா வந்து வீடியோ ஃபுல்லாகவே எடுத்து போட்டுக்கிருக்கேன். காளங்கண்டு, காளை மாடு யாருக்கும் விற்பனை இந்த மாதிரி வந்தால் நம்ம சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி யாருக்கும் விற்கணுன்னாலும் சரி, வாங்கணுன்னாலும் சரி, நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நம்பர் நம்ம தர்றோம். நம்ம சேனல்லே உள்ளே பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவு விற்று கொடுப்போம், முடிஞ்ச அளவு வாங்கி கொடுப்போம். வாங்கி தர முடியலைனாலும் கோவப்படாதீங்க, விற்று கொடுக்க முடியலனாலும் கோவப்படாதீங்க. முடிஞ்ச அளவு நம்மளால் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்போம். அந்த காளைகள் பூரா பார்த்திங்கன்னா அந்த காலமெல்லாம் நல்லா பொருவட்டு. இதுக்கு பாருங்கள், மச்சத்தை பாருங்கள் எப்படி வித்தியாசமாக இருக்குது. கிராஸ் மாடு தான், அரை தும்மில் நல்லா இருக்குது மாடு. இதெல்லாம் பாருங்கள், நல்லா எல்லா மாடுமே ஓரளவுக்கு நல்ல மாடு தான், குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாமல் நல்ல மாடாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் விருதெல்லாம் நல்ல மரம், ஓரளவுக்கு மீடியமான உயரம். இது பூராமே மாடு பூராமே கிடந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள், நல்லா என்னை பார்த்துட்டு காலை வாருது. நல்லா தான் இருக்குது மாடு. மாடு பூரா நல்ல மாடு தான் வருது. இந்த வண்டி மாடு 2 மாடு சரியான புருவட்டு, நல்ல புருவட்டு. அங்கிட்ட ஒரு வெள்ளை கிடக்கு பாருங்க, நல்ல மாடு. வெள்ளை மாடுகள்லாம் நிறையா பேர் விரும்புவாங்க வளர்க்குறதுக்கு. இப்போ அது ஒரு பிடிச்சிட்டு போனாலும் அது நல்லாயிருக்கு. இந்த மாடெலாம் நல்ல மாடு. கொஞ்சம் முகம் வந்து தான் சரியில்லை, மற்றபடியாக கும்படி உயரம் தரம் நல்லா வடத்துக்கு ஏற்ற மாடு இந்த மாடு. முன்னுக்கு வந்து பார்த்தோம்னா மூஞ்சி வந்து கொஞ்சம் பொட்டை மாடு மூஞ்சியாக போச்சு. இல்லைன்னா தலைலாம் நல்ல தலை, தும்மல், உடம்பு இதுகெல்லாம் பூராமே சூப்பராக இருந்துச்சு. மாட்டில் குறைய சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அதில் குறைன்னு சொன்னால் மூஞ்சி மட்டும்தான் சரியில்லை. இதெல்லாம் பாருங்கள், சரியான புருவட்டு, நல்ல வளர்ப்பு. அப்படி வளர்த்து வச்சுருக்காங்க. பள்ளம் போட்டுரும். அது எப்படி அதை ஏற்றிட்டு போகிறவங்களையும் ஒரு ஒரு 1.5 அடி பள்ளத்தை போட்டு தான் நிற்கும் அந்த மாடு. அந்த அளவுக்கு இருந்துச்சு மாடு. ஏன்னா அந்த மாடு கால் வர்ற மாடை பொறுத்தளவில் தோண்டி எடுத்து பள்ளத்தை போட்டு தான் நிற்கிங்க. கூட பார்த்திங்கன்னா இந்த வாரம் 2-3 வாரமாக பார்த்திங்கன்னா ஜாதி மாடை வந்து குமிச்சிட்டாங்க. ஜாதி மாடுகளும் நிறையா வருது. இதெல்லாம் பாருங்கள், எங்கிட்ட காலை வாரிக்கிட்டு நிற்கிது அந்த மரம் மாடு. நல்ல வளர்ப்பு. எப்படி போனாலும் ஒரு 60-65 ரூபாய்க்கு குறையெல்லாம் வந்துருப்பாங்க. நல்ல மாடு பூராமே நல்லா புருவட்டு உயரம் தரம். அந்த மாடை தான் சொன்னேன், நல்லா உயரம் தரம், தும்மல். இதை கண்டை பிரிச்சுதே விற்றுருப்பாங்க போல். பாவம், நல்லா இருக்குது மாடு.
நல்லா நாடி மறையில் நல்ல பசுவு. கண்டுகள்லாம் அந்த மாதிரி மாட்டில் எடுக்கிறது நல்லா இருக்கும். பெருவெட்டு கிடைக்கும், நல்லா உயரம் தரமாக பெருவெட்டு கிடைக்கும். இந்த காளையை காட்டிலும் உயரம் இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்குது மாடு. இந்த ஆகிட்டுக்கு விரிதலெல்லாம் பாருங்கள், இந்த விரிதலெல்லாம் பாருங்கள் நல்ல மாடாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பிறண்டுச்சு மாடு, நல்லா மோளை மாடு. இந்த அங்கிட்டு ஒரு மரக்காலை கிடக்கு பாருங்க, இதை காயமாக இருக்காண்ணா என்னன்னு தெரியல. அதில் சூடு ஓட்டு எதுவும் தழும்பா என்னான்னு தெரியல, நல்லா இதாக இருந்துச்சு. அதுமாதிரி இப்போ வார சந்தையில் பார்த்தா இருந்தால் அதெல்லாம் பாருங்கள், உள்ளே போய் இதுலேயே மாடு கட்டி கிடக்கிற இடத்துலையே மாட்டில் உள்ளே போக முடியலை, அந்தளவுக்கு மாடு கிடக்கு. இதில் அங்கே சந்தைக்கெல்லாம் நிற்கும் போது பார்த்தா நம்ம மஞ்சாட்டில் போய் பிறவாடிக்கு பக்கம் நிற்கிறோம் பாருங்கள், எப்படா நம்மளை கூப்பிடுவாங்கன்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. பிறவாடில் போய் மாடு நம்ம இங்கிட்டு ஒரு பக்கம் நிற்கும், இங்கிட்டு ஒன்று நிற்கும் அந்த மாதிரி இருந்துச்சு சந்தையில். அவ்வளோ ஒரு நெருக்கமானதாக இருந்துச்சு. அந்த இதுலேயுமே நம்ம வீடியோ எடுத்தேன், முடிஞ்ச அளவு எடுத்திருக்கேன். அதையுமே பார்த்துருப்பீங்க, போன வாரம் வீடியோலாம் அதில் போட்டிருந்தேன். இந்த மரக்காரெலாம் நல்ல காலதான், நம்ம ரோடத்தையும் போட்டிருக்காப்புல பாவம். ஆனால் கொண்டு வந்து விற்றுட்டாப்புல, என்ன கதையாச்சுன்னு தெரியலை. அதே மாதிரி பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும். அதை பூரா பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த காலம் நம்ம ஏரியா காலம் தான். மாடு 70-75 ரூபா சொல்லிக்கிருந்தாங்க. சொல்லி மாடு 68 ரூபாய்க்கு விற்றாங்க. விற்று போயிடுச்சு மாடு, நல்ல மாடு. எது அவங்களும் நிறைய பேர் ரொம்ப கம்மியானலாம் கேட்டாங்களாம் அந்த மாட்டை. அந்த மாடை 65 ரூபாய்க்கு மேலே தான் விற்கும் அப்படின்ற கணக்கிலே கொண்டு போய் விற்றாங்க. நல்ல மாடு நல்ல மாடு. நாமளுமே நம்மகிட்ட சொன்னோம் நிறையா பேர்த்துக்கு, நல்ல மாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு நல்ல மாடு வாங்கிட்டு போனாலும் அவங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு வகையில் எல்லா வகைக்கும் ஏற்ற மாடுன்னு நம்ம சொன்னோம். அது யாரும் அவ்வளோவா புரிஞ்சுக்கலை. கடைசியாக அவர் சந்தையிலே கொண்டு அதுவும் லேட்டாக தான் வந்தாலும் மாடு வெள்ளனா வந்திருந்தா அவன் எப்படி போனாலும் ஒரு 70 ரூபாய்க்கு விற்றுருங்க மாடு. அவர் லேட்டாக வந்தனால தான் ஒரு 2 ரூபா கம்மியாக போச்சு. இந்த மரம் மாடு எல்லாம் கிடக்கு வருங்க இங்கிட்டு பூரா. இந்த மாதிரிலாம் நல்ல மாடு. அந்த மூக்கநாகர் எடுக்கிறாப்புல வருங்க, நல்ல தலை செட்டு. மாட்டில் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா இருந்துச்சு. செவலையெல்லாம் அள்ளி தொளிச்சு அப்படியே வெள்ளையில் நல்லா இருந்துச்சு மாடு. இந்த கண்டு பாருங்கள், கொஞ்சம் கொம்பு இங்கிட்ட கொஞ்சம் இதாக இருக்குது, முன்னுக்கையும் பின்னாடி இருக்குது. அதே மாதிரி காளை மாடு பூராமே 4 பல்லு 6 பல்லு கண்டுகள்லாம் நிறையா வந்துருந்துச்சு. அந்த மாடுமே ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன் பாருங்கள். மாட்டு வியாபாரம் ரொம்ப கடந்த ஒரு 4 வாரமாகவே நல்ல விலையாக போய்கிட்டு இருக்கு. விற்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா விற்கும். ஏன்னா மாடு ஏற்றிட்டு வந்தாலும் சந்தையில் நல்ல விலைக்கு விற்கிது. குறைஞ்சது ஒரு மாட்டுக்கு 4000-5000 சேர்த்து தான் விற்கும், கம்மியாலாம் விற்காது. அதனால் பாருங்கள். இதோட கொஞ்சம் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், வியாபாரிகளுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சிண்டு. அது உண்மை தான். ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு சீசன் டைம் நம்ம தீபாவளி இதுகளுக்கு பார்த்திங்கன்னா சீசன் டயத்தில் துணிமணி எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா விற்கும். அந்த மாதிரி இது இந்த டயத்தில் நல்லா மாடு நல்லா விற்கிது. முடிஞ்ச அளவு எல்லா பேருமே வியாபாரிகளுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி தான். மற்ற நேரம் பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் அவங்கெல்லாம் பாவம், ஒரு நேரம் லாபம் கிடச்சிருக்கும், நட்டம் கிடச்சிருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஆனால் இந்த டைமிங்கில் அவங்களுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தோதாதான் விற்றுருக்கு. அதனால் அவங்களுக்கு பாவம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல லாபம் தான் கிடச்சிருக்கேன். இந்த சொன்னேன் பார்த்திங்களா, 4 பல்லு 2 பல்லு அந்த மாதிரி கண்டுகள்லாம் நிறையா வந்திருக்கும்டா. இந்த தான் புறம் பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், நல்ல தலை செட்டு நல்லா இருக்குது மாடு. கொஞ்சம் மாடு வளர்ப்பலாமல் தான் கிடக்கு. இந்த மாதிரி கொம்படி வர்றதே நம்மளுக்கு மாட்டுகளுக்கு உண்மையிலே பிடிக்காதுங்க. பெரிய மாடாக இருக்கும், ஆனால் கொம்படி இல்லாதனால மாடு சின்ன மாடாக போயிடும், பார்க்க சின்ன மாடுகளாக தெரியும். அதனால தான் சொல்கிறது நல்ல தலை செட்டு. இதெல்லாம் பாருங்கள், நல்ல தலை செட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த கண்டு. அது போக லோடிங் ஆகி ஏற்றிருக்காங்க கண்டுகளை பூராமே மேலே, அது பூராமே எடுத்துருந்தான், அதையுமே பாருங்கள். அப்புறம் பூரா பார்த்திங்கன்னா இந்த சைடில் கண்டு மாடு, ஜாதி மாடு, நாட்டு மாடு கலந்து எல்லாமே கிடக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சைடில் கட்டியிருப்பாங்க. அதையும் ஃபுல்லாகவே பாருங்கள். இதில் மாடுகளை பூராமே பாருங்கள், நல்ல மாடு இதில் பூரா ஓரளவுக்கு பால் மாடு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா கட்டி போட்டிருந்தாங்க.
இதில் பாருங்கள் 2 பல்லு 4 பல்லு கண்டுகள்லாம் நிறையா கிடக்கா சைடில் பூராமே. இந்த பஸ்ஸுலாம் பாருங்க ஒரு கொம்பு லேசாக உரியிருச்சு, ஆனால் வளர்ந்துருக்கு, அரை இதாக இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறையா இருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கேன், அப்புறம் பாருங்கள். வேறு எதுவும் கண்டு கிடமாடு கண்டு இது வாங்கணும்னாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு நல்ல கண்டாக எடுத்து கொடுப்போம் முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா எடுத்த சோறில் கிடமாடு கண்டு எங்கேண்டாலுமே என்கிட்ட நம்பர் தான் கேட்குறீங்க. நாங்கள் தான் எடுத்து தரோம்னு சொல்லிடுவோம் எல்லா டைமே. அப்புறம் நீங்கள் நம்பரை கொடுங்க நாங்களே நேராக போய்க்கிறோம்ன்றீங்க. அது என்ன அர்த்தம்னு தெரியலை. பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, நிறையா இது கொடுத்துருக்கேன் நம்பருமே, போய் பாருங்கன்ட்டு. ஏன்னா நாங்கள் எடுத்து கொடுத்தோம்னா நாங்கள் யூடியூப் சேனல்லேருந்து ஓரளவுக்கு நிறையா பேர்த்திட்ட பேசி வச்சுருக்கோம். ஓரளவுக்கு நம்ம போனோம்னா நேரடியாக போகும்போது ரேட்டு உங்களுக்கு கம்மியான ரேட்டில் வாங்கி கொடுப்போம். நீங்களாம் நேரடியாக போனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு 1000-2000 சேர்த்து விற்க, அதையுமே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா விதத்துக்கும் நல்ல கண்டுகளாக நல்லா சுத்தம் எல்லாமே பார்த்து வாங்கி தருவோம். உங்களுக்கு எப்படி வேணும்ன்றதை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.